சென்னை ஐசிஎஃப் தொழிற்சாலையில் ராணுவ பயன்பாட்டிற்காக தயாரிக்கப்பட்ட சிறப்பு ரயிலை ராணுவ லெப்டினன்ட் ஜஃபீர் சிங் கொடியசைத்து தொடக்கி வைத்தது தொடர்பாக செய்தியாளர் தீபலட்சுமி தரும் தகவல்களை பார்க்கலாம். ராணுவத்தினர் பயன்பாட்டிற்காக சிறப்பு ரயில் வண்டி சென்னை ஐசிஎஃப்பில் தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில் வண்டி இன்று காலை ராணுவ லெப்டினன்ட் ஜெனரல் ஜக்பீர் சிங் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த ராணுவத்திற்காக மட்டுமே பயன்படுத்தப்படும் இந்த ரயில் வந்து 2 டயர் ஏசி வசதி கொண்டுள்ளது. குறிப்பாக ஆர்ஓ மற்றும் எனப்படும் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் வசதி செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. ராணுவத்தினர் தங்கள் வருகை குறித்து தலைமையிடத்துக்கு தகவல் தெரிவிக்கும் வகையில் தகவல் தொடர்பு தொலைநுட்ப தொடர்பு வசதியும் ராணுவத்தினர் கொடுக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் ராணுவத்தினர் தங்கள் உடைமைகளை பாதுகாப்பு வைத்துக் கொள்வதற்கு தேவையான இடவசதியும் இந்த ரயில் பெட்டியிலிருந்து கொடுக்கப்பட்டுள்ளது. 250 கோடி ரூபாய் செலவில் இந்த ரயில் பெட்டிகள் தயாரிக்கப்பட்டுள்ளன. 2 மாதங்கள் மற்றும் 20 நாட்களில் இந்த பெட்டிகள் தயாரிக்கப்பட்டுள்ளன. இதுவரை 13 ரயில் பெட்டிகள் தயாரிக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமில்லாமல் ஜூன் மாதம் இறுதிக்குள் இந்த ரயில் பெட்டிகள் முழுமையாக ராணுவத்தினரிடம் ஒப்படைக்கப்படும் என ஐசிஎஃப் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த ரயில் பெட்டிகள் தொடங்குவதற்கு முக்கிய காரணம் பேரிடர் மற்றும் தேர்தல் நேரத்தில் ராணுவத்தினர் பயன்படுத்துவதற்காக இந்த ரயில் பெட்டிகள் வழங்கப்பட்டுள்ளதாக தயாரிக்கப்பட்டுள்ளதாக ராணுவத்தின் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் தீபலட்சுமி.